இந்த மாதிரி கட்சிகள் வந்து எல்லாருமே வந்து இதை கேள்வியாவே எழுப்பியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒருவேளை இவங்க எல்லாருமே உங்களோட கூட்டணிக்கு அடித்தளம் போடுறாங்களோன்ற ஒரு கேள்வியும் மக்கள் மத்தியில் இருக்கு. இவங்க அடித்தளம் போறதா இருந்தாலும், அவர் பக்கம் நியாயமா இருக்கிறதுனால தான் அவங்க சப்போர்ட் பண்ண முடியும். இப்ப அந்த பக்கம் அகைன்ஸ்டா அதாவது தப்பா இருந்திருந்தா, இவங்க இந்த மாரி சப்போர்ட் பண்ண முடியாதுல்ல. இப்ப நியாயமா எது எங் அன்னை அங்க அன்னைக்கு என்ன நடந்திருக்கு? விஜய் அண்ணா மேல எந்த தப்பும் இல்ல. அங்க என்ன விஷயம் ஒரு ஒரு பெரிய ஒரு பிளான் நடந்திருக்குன்றது ஓவராலா எல்லாருக்குமே தெரியும். இப்ப அத பேஸ் பண்ணி தான் சப்போர்ட் பண்றாங்க. ஒருவேள அந்த இடத்துல இப்ப எங்க தரப்புல தப்பு இருந்தா, இப்ப இவங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லல்ல. அப்ப நியாயமா இருக்கிறதுனால தானே அந்த இடத்துல நியாயம்ன்ற ஒண்ணு இப்ப டிவிகே தரப்புல இருக்கு. எங்க பக்கம் எந்த தப்பும் இல்லன்ற அப்படின்ற ஒரு விஷயத்தினோட அடிப்படையில தானே இப்ப இவங்க எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட்டா வராங்க. அப்ப நீங்க வந்து பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கேயோட கூட்டணி வைக்க போறது இல்ல. கண்டிப்பா இல்ல. அப்புறம் எப்படி சென்ட்ரல் வரையும் பயணிச்சீங்க? சென்ட்ரல் வரைக்கும் பயணிச்சது வந்து இது ஜெனரலா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் லோக்கல் பொதுவா சொல்றேன். ஒரு சின்ன கேஸ் எடுத்துக்கலாம். பொதுவா ஃபர்ஸ்ட் நம்ம லோக்கல் கோர்ட் போவோம். அங்க நம்மளுக்கு ஒரு நான் அங்க குடுக்குற ஜட்ஜ்மென்ட் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்லன்னா, அடுத்தது நம்ம டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்க்கு போவோம். அதுவும் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லன்னா, அடுத்தது வந்து நம்ம ஹை கோர்ட்க்கு போவோம். அது நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபைட் இல்லன்னா, ஃபைனலா நம்ம வந்து சுப்ரீம் கோர்ட் போவோம். இதுதானே ப்ரொசீஜர். இப்ப இவங்க இங்க நம்மளுக்கு அதாவது ஸ்டேட் கவர்ன்மென்ட்ல இருக்கிற இது அவங்களுக்கு இதா இல்ல. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட்டா இருக்கிறன்றது தெளிவா தெரியுது.